ஓசூரை அடுத்த சூளகிரியில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய KP முனுசாமியிடம் மத்திய அரசு தமிழகத்திற்கு உரிய நிதியை விடுவிக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தை அணுகப் போவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அரசியலுக்காக அவ்வாறு செய்வதாக KP முனுசாமி குறிப்பிட்டார். முன்னுரிமை கொள்கையை ஏற்காதால 2152 கோடியை மத்திய அரசு விடுவிக்கல. இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தை நாட இருக்கணும்னு முதல்வர் தெரிவிச்சிருக்கிறார். இது குறித்து இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எதையெல்லாம் அவர்களால் போராடி வெற்றி பெற முடியவில்லையோ அதையெல்லாம் முன்னிறுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்.